பிரைஸ் Praise லார்ட் Lord, பிரதர்ஸ் brothers அண்ட் and சிஸ்டர்ஸ். sisters. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, இயேசுக்காக எதையாவது நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அநேகர் முன்னாடி தான் வந்து இயேசப்பாக்காக ஊழியம் செய்றவங்கன்னே தனியா இருப்பாங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டும் பார்ட் டைமா வந்து ஊழியம் பண்றாங்க. நெறைய பேர் ம். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரில நெறைய பேர் எழும்பிட்டாங்க. நெறைய பேர். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊழியர்களுடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. கம்மியா இருக்கும். அப்ப வந்து எல்லாருமே ஊழியர்கள் எழும்பணும் வந்து ஜெபம் ம். பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஊழியர்கள் பெருகிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களால அந்த பிரச்சனைய வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு ம். பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நம்ம பார்த்தோம்னா, நம்ம விசுவாசம் ஒழிந்து போற அளவுக்கு பிரச்சனை வந்து சில டைம் வரும். அன்னைக்கு சீஷர்கள் என்ன மாதிரி பிரச்சனைய சந்திச்சாங்களோ, நம்ம அத அடிக்கடி மெடிடேட் பண்ணணும். அதே மாதிரி பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலயும் வரும். அப்ப பேதுருவ பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, "கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல பிசாசு பிசாசு உங்களை உன்னை புடைக்கிற புடைக்க. கேட்டான். ம். ஆனா நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன்" அப்படின்னாரு. என்னன்னா, கோதுமை சுளையினால் புடைக்கிற ம். மாதிரி உன்னைய புடைக்காதபடி நான் தடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல. சுவாசம் ஒளிந்த அந்த போகாதபடி. சோதனையில உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு நான் ம். வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு பிரச்சனை வரும். சத்துருவாலயும் வரும். ம். வரதான் செய்யும். ஆனா, உன் விசுவாசம் ஒழிஞ்சு போகாம இருக்கும். அந்த சூழ்நிலையிலருந்து நீ வெளிய வரப்ப, நீ ம். விசுவாசம் வந்து குறையாது உனக்கு. அதே விசுவாசத்தோட தான் நீ வருவ அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. அடுத்து 2வது நம்ம பார்த்தோம். இதே மாரி தான். சீஷர்கள் எல்லாரும் வந்து படகுல வந்து போவாங்க. படகுல போகும்போது என்ன கிடைக்கும்? ஆண்டவர் வந்து ம். அமைதியா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை. அப்ப நெறைய நேரம் மினிஸ்ட்ரியில வந்து அப்படிதான் ம். வந்து இருக்கும். நெறைய பேர் வந்து நம்ம நெறைய நேரம் ஆண்டவர் என்ன தூங்கிட்டா இருக்காரு. ஆண்டவர் உண்மையாலுமே அந்த நேரம் வந்து தூங்க தான் செஞ்சார். ஒரு சில நேரம் ஆண்டவர் அந்த நேரம் அந்த ஏற்ற வேலை வர்றதற்காக, இல்லன்னா நம்மளுடைய ஆண்டவர் வந்து அந்த ம். முடிஞ்சதுக்கப்புறம் அற்ப விசுவாசிகளே, ஆண்டவர் பொதுவாவே நம்ம பிறருக்கு நம்ம நெறைய ஊழியம் பண்றத முன்னாடி முக்கியமா நம்ம இந்த சைடுல இருக்க ஊழியர்களுக்கு ஆண்டவர் நெறைய நேரம் வைக்கிற டெஸ்டே விசுவாசம் தான். விசுவாச பரீட்சையா தான் இருக்கும். இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இவங்களால போக முடியுதுன்னு. ஆண்டவர் சீஷர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் தூங்க தான் செஞ்சிருப்பாரு அந்த அந்த கப்பல்ல. ம்ஹ்ம். ஆனா அவங்க அதுக்குள்ள ஐயரையே நாங்க மனிதப்போ ரொம்ப கலவலையா பயங்கரமா அதுக்குள்ள கொந்தளிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைய ஃபர்ஸ்ட் அதட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்றாரு, "ஏப்பா என்னப்பா நீங்க உங்க கூட தானப்பா நான் இருக்கேன். ஏன் இப்படி நீங்க இது பண்றீங்க? அற்ப விசுவாசிகள நீங்க ஏன் இதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு பயப்படுறீங்க?" அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஓகே. இவங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என் மேல அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. ஆண்டவருக்கு எப்பயுமே இந்த ஒரு விஷயம் பிடிக்கும். என் பிள்ளை என்ன நம்பி எந்த தூரத்துக்கு இவன் எக்ஸ்ட்ரீம்க்கு வாராங்கிறத பார்க்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொல்றார். ஈசாக்க கொண்டு போய் அங்க பலியிட்டு இது பண்றவளுக்கு ஆண்டவர் ஏய் நீ எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இப்போ உனக்கு அறிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அந்த ஒரு அறிகிறதற்காக ஆண்டவர் எந்த அளவுக்கு போரா இருப்பாங்க. பிள்ளை ஈசாக்க இங்க கைய ஓங்குற அளவுக்கு போயிருக்காரு பாருங்க. அந்த நிமிஷம் ஒரு செகண்ட் இங்க போயிருக்கும். ஆனா அந்த பையனே எவ்வளோ வருஷம் கழிச்சு பிறந்த பிறந்த பையன். அந்த பையன். ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவருக்கு எப்பயுமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் என்ன நம்பி, என்னை விசுவாசித்து அவர்கள் எவ்ளோ தூரம் டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு வந்து ஆண்டவர் ஒருவேளை நீங்க பார்த்துட்டு தான் நீங்க இதேதான் நீங்க வேதத்துல வைத்திருக்கிறவர்கள் நீங்க நமக்கு வர்ற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம பைபிள்ல உள்ளவங்க ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ஆராய்ஞ்சு இவங்க எப்படி எப்படிலாம் வெளிய வந்தாங்கன்னு பார்த்தாலே நம்ம பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நெறைய நேரம் முக்கியமா நெறைய நேரம் நம்ம வந்து பிறருக்காக நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு வர்றதான பிரச்சனைகள்ங்கிறது அநேகமா இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப அநேகம். இது வந்து நெறைய இந்த நாலேட்ஜ் இல்லாதனால தான் நெறைய பேர் வந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிலைச்சு நிக்க முடியாம போயிருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஆண்டவருக்காக தானே ஊழியம் பண்ணேன். அப்ப ஏன் வந்து எனக்கு இவ்ளோ பிரச்சனை? ஆண்டவர் அனுமதிச்சாரு. நான் ம். ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தா கூட பரவால்ல. நான் வந்து கர்த்தருக்காகவே நின்னு நான் ஊழியம் எல்லாத்தையும் பண்ணேன். விட்டுட்டு. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேனே! ம். அப்புறம் ஏன் வந்து எனக்கு வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு? அதுக்கு தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த விசுவாசம் தான் நமக்கு வந்து ரொம்ப ம். முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் நம்ம போறோம்ன்றத ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. இப்ப முதலாவது நம்ம பார்த்தோம், பேதுருக்கு பெர்சனலான பர்சனலா. அட்டாக். அது வந்து ம். பெர்சனல். அவருக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா வந்த ஒரு போராட்டம். இது வந்து எல்லாரோட எல்லாருக்கும். இணைந்து. அப்ப ம். நீங்க ஒரு மினிஸ்ட்ரி பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையிலயும் பிரச்சனை வரும். ம். ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையோ, ஏதோ வியாதியோ, ஏதோ ஒண்ணு வரும். குடும்ப நபர்னால குடும்ப வருதான நபர்னால ஒரு பிரச்சனை. பிரச்சனை. ஏதோ தனிப்பட்ட முறையில. அதுவும் ம். உங்க தனிப்பட்ட விசுவாசை சோதிக்கிற ஒரு பரீட்சை. இது வந்து மொத்தமா நீங்க உங்க மினிஸ்ட்ரில எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேர் ம். கத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கண்டிப்பா. பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்து வரும். இதுவும் ஒரு விசுவாச பரீட்சை தான். ம்.
அடுத்து 3வதா நம்ம ஒரு காரியங்கள் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். இது வந்து அநேக ஊழியங்களுக்கு இடையில வந்து அடிக்கடி வர்றதான ஒரு பிரச்சனை தான். என்னன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 49, 50ஆம் வசனத்த நம்ம பார்க்கிறோம். யோவான் வந்து திடீர்னு வந்து ஆண்டவர்ட்ட வந்து சொல்றாரு, "ஐயரே, ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாச துரத்துறத நாங்க கண்டு நாங்க ம். அவங்கள தடுத்தோம்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க வந்து ஏசப்பா எல்லாரும் பிசாச வந்து துரத்தி இவங்களும் ஒரு பக்கம் மினிஸ்ட்ரி பண்றாங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வேற யாரோ வந்து மினிஸ்ட்ரி பண்ணிரு ஆனா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "தடுக்க வேண்டாம். நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் பட்சத்துல இருக்கிறான்." இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல 2 விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்னைக்குமே பிசாசுடைய ராஜ்யத்துக்கு மட்டும் தான் நம்ம எதிரியே எதிரி. தவிர, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிற மக்களுக்கு நம்ம எதிரியா ஆ மாறிறக்கூடாது. அதுதான் வந்து இன்னைக்கு நெறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்மளுடைய எதிரி வந்து இங்க இங்க ஒரு சபையில இங்க ஒண்ணு நடந்துருச்சு, இங்க வச்சுச்சுன்னா, அப்பா இங்க மக்களுக்கு இங்க பொறுக்க மாட்டேங்குது. நெறைய பேரு அந்த சபைய தான் நம்ம இங்க எதிரியா நெனச்சு இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஆ. ராஜ்யத்துல இயங்குற எல்லா பிள்ளைகளும் ஒன் சைடு தான். நம்ம அத நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அததான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு. நமக்கு இவங்க சீஷர்கள்லாம் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, நம்ம இயேசு நிக்கிறாரு. அவரு பின்னாடி இருக்கறத நம்ம பண்ணிட்டு, நம்மள தாண்டி வந்து வேற யாரும் எதையும் செய்யக்கூடாது. ம். நம்ம மட்டும் தானே இது பண்றோம்னு அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒருவேள அவங்களுக்கு அறியாம இருந்தாங்க. உண்மையாலுமே அது அறியாமையில தான் அவர் வந்து கேட்கிறாங்க. ஆண்டவரே அப்ப அவங்க வந்து பொய்யா தானே ஏதோ பண்றாங்கன்னு. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா அவன் என் நாமத்தினால பண்ணி அங்க பேய்கள் ஓடுச்சுன்னா நல்லது தானே. என் நாமத்த தான் நாங்க கேரி பண்ணிட்டு போறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு அவன் எதிரியா இல்லாத வரைக்கும் அவன் வந்து நம்ம பட்சத்துல தான் இருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் தூரத்துல இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, நம்ம பட்சத்துல தான் நமக்கா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அதனால இந்த விஷயத்தையும் நீங்க வந்து இதா இருக்கணும். ஏன்னா மினிஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமும், உங்கள மாதிரியே இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து ஷைன் பண்ணலாம். ம். ஆண்டவர் உங்கள பயன்படுத்துற விதத்திலேயே, உங்கள் பக்கத்திலேயே இன்னொருத்தவங்களையும் எடுத்து பயன்படலாம். நீங்க கண்டிப்பா. உடனே உங்க ஃபோக்கஸ் வந்து அவங்க மேல ஏன்னா ஆண்டவர் சொன்னது, "நீ பிசாச இங்கிட்டு தொரத்துன்னு" சொல்லிட்டு ம். இருக்காரு. நீங்க உங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்காகவே உழைக்கிற இன்னொரு மனுஷன நீங்க பிசாசா நெனச்சிறக்கூடாது. ம். அவங்களும் இந்த ராஜ்யத்துக்கு தான் உழைக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. யார் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறா? யார் பிசாசின் ம். ராஜ்யத்துக்காக அதுக்காக எல்லா சபையும் நான் வந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு தான் உழைக்குன்னு நான் ஆமா. சொல்ல மாட்டேன். இன்னைக்கெல்லாம் நெறைய கள்ள தீர்க்கதரிசிகள் நல்ல நெறைய சபைகள் வந்து பயங்கரமா பரிசுத்தவான்ங்கிற அந்த போர்வையிலே வந்து இன்னைக்கு நெறைய பேர் வந்து இருக்காங்க ஆண்டவரே பிசாசுக்கு. சொன்னதெல்லாம் செஞ்சாரு. ம். ஆடுகளைப் போல வந்து ஓநாய் கூட்டம் வரதான் அது செய்யும்னாரு. அதே மாரி மந்திரவாதிகளே அநேகர் இன்னைக்கு ம். பாஸ்டர்ஸா வந்து மாறி வந்துட்டாங்க. அந்த மாரி ஸ்பிரிட் வந்து வந்துருச்சு நெறையா. ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க வேற. ஆனா வேஷம் மாரி வந்து உள்ள வந்து உட்கார்ந்து கெடுக்கிறதுக்குன்னு இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. அப்ப ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம நம்ம அத கண்டே முடியாது. ஆனா இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு சில நேரங்கள் உண்மையாமே அவங்க ம். இயேசுவுக்காக ஊழியம் செய்றவங்கள் மத்தியில கூட நமக்கு நெறைய ஒரு காம்படிஷன் வந்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ம். அது வந்து ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க ஒரு ஊழியத்துல பண்ணீங்கன்னா, நீங்களும் இத நல்லா புரிஞ்சுக்கணும். ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நமக்கு பண பிரச்சனை அப்படியே மேஜிக்கா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏசப்பாக்கு அந்த டைம்ல அ உங்கள் உங்க ஆண்டவர் வந்து வரி கட்டுறது இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப ஆண்டவருக்கே அன்னைக்கு ஒரு பண பிரச்சனை வந்திருக்கு. அப்பதான் ஆண்டவர் ஆண்டவரே சொல்றாரு. அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டார். ஒருவேள அவர் வந்து அவருக்கு இருந்த அந்த இதுல வந்து இந்த வரி கட்டுறது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவரு கவனிக்காம விட்டாரா என்னங்கிறது தெரியல. அதுல மிஸ் பண்ணிட்டாரு. அதுல ஆண்டவர் வந்து உள்ள தூக்கி போடணுங்கிறக்காவே வகை தேடி அங்க நெறைய பேர் வந்து சுத்தி சுத்திட்டு திரிஞ்சாங்க. தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் உடனே சொன்னாரு, "நீ பேதுருவ பார்த்து, நீ போய் வலைய போடு. முதலாவது அகப்படுற மீன் ஏதோ, அத பிடிச்சிட்டு வந்து, நீ போய் நமக்கு போய் வரிய கட்டிரு." ம். ஸோ நம்ம மினிஸ்ட்ரியில இருக்கோம். நம்ம பல பேருக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவங்க பொருளாதார பிரச்சனைய ம். தீர்த்து வைங்க. அவங்க கடன்லாம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நல்லா ஃபயரா வந்து பிரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆனா பிரேயர் பண்ணிட்டு வந்தா இங்க வந்து, "நீங்க என்ன உங்க சபைக்கு வாடகை கட்டலையா?" அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து நிக்கும். "உங்களுக்கு ஈபி பில் கட்டலையா? ம். அது ம். கட்டலையான்னு." உடனே நம்ம டென்ஷன் ஆயிறக்கூடாது. அந்த நேரத்திலயும் ஆண்டவர் ஒரு வழிய வந்து உண்டு பண்றாரு. ம். ஏன்னா, இது ஏசப்பாக்கும் வந்து நடந்த ஒரு காரியம் தான். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, ஆமா பாஸ்டர்ஸே வந்து இப்படி இருக்காங்க. பண பிரச்சனையில இருக்காங்க. இவங்க இவங்க ஜெபம் ஜெபம் பண்ணி பண்ணி என்ன எனக்கு சரியா நடக்க போதா போது? அப்படின்னு. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அன்னைக்கு ஏசப்பாக்கும் அதே மாரி தான். அவரும் 5 அப்பம் 2 மீன வந்து ம். 5000 பேருக்கு போஷிச்சவர் தான். ஆனா அவருக்கும் ஒரு நேரம் வந்து இந்த மாரி ஒரு டைம் ம். வரதான் செஞ்சுச்சு. அதே சமயம் எல்லா நாளும் அவருக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஐஸ்வர்யமான பெண்கள் வந்து ஆ பணத்தினால சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பெண்கள் பண்றவங்க ஏசப்பா இருந்தாங்க. பக்கத்திலேயே நெறைய பேர் ம். இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கும் அவருடைய மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஆண்டவருக்கு எங்க போனாலும் வந்து பணத்தினால தாங்கக்கூடிய நெறைய பெண்களா பிதாவாகிய தேவன் ம். வந்து அனுப்பியிருப்பாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் அவருக்கும் ஒரு அந்த பண ஒரு தட்டுப்பாடு பிரச்சனை வரதான் இருந்தது. செஞ்சுச்சு. அதனால நம்மளும் அத நல்லா புரிஞ்சுக்கணும். மினிஸ்ட்ரின்றது எல்லா நேரமும் நம்ம வந்து ரொம்ப எல்லா நேரமும் நம்ம அப்படி இருக்க முடியாது.
அதே சமயம் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்த வந்து பார்ப்பார். ம். பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நம்மள வந்து நம்மளுடைய ஆனா தேவைகள வந்து முக்கியமா இப்ப சந்திப்பார். புதுசா ஊழியத்துக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப புதுசா ஊழியத்துக்குன்னு நெறைய பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆர்வத்துல வந்து ஆண்டவருக்கா ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி இந்த ஊழியத்துக்கு வந்து, அதுல வரதான பிரச்சனை நெறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு நெறைய பேர் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைகள் வந்து நெறைய வருது. ஸோ நீங்க சீஷர்கள எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஷர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ, அது இதெல்லாம் நமக்கு வரும். ஆண்டவர் ஒரு பிரச்சனையில எப்படி எப்படிலாம் அவங்கள வழி நடத்துனாங்க, எப்படி எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நெறைய தீத்துக்கும், தீமோத்தேயுக்குலாம் நெறைய சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஒரு கைடன்ஸா இந்த இந்த ஊழியத்துல ஆமா. வந்து இப்படி இப்படிலாம் அதெல்லாம் பண்ணணும். ரீட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ம். அந்த மாதிரி புஸ்தகங்கள்ல நீங்க எடுத்து படிங்க. நெறைய விஷயங்கள் அவர் வந்து புட்டு புட்டு வச்சிருப்பாரு. இப்படி ம். இப்படிதான் நீ செய்யணும். இவங்ககிட்ட விட்டு விலகி இருக்கணும். இவங்கவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும். இப்படிதான் நம்ம நடக்கணும். நம்ம எப்படிலாம் ஜெபத்துல இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத அழகா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சீஷர்கள் பத்தி நம்ம ரீட் பண்ணோம்னா, நம்ம கேரக்டர் வைஸ் நம்ம எவ்ளோ ஆ, கரெக்ட்டா இருக்கணும்னு ஆ. நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு ஒரு 5வதா ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்டின்னா, எங்களுக்குள்ள யாரு பெரியவன்ற ஒரு சண்டை வந்து வரும் அவங்களுக்கு. ம். அதுலயும் யோவானோட அம்மா, ஆமா. யோவான் யாக்கோபோட அம்மா ஆமா. அத விட ஒரு பயங்கரம். அவங்க ஸ்டெப். ஒரு ஸ்டெப். தாய் வந்து இவங்க எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டெப்பு. ஆண்டவரே! எங்க 2 பசங்க தான் உங்களுக்கு இடது பக்கத்துலயும், வலது பக்கத்துலயும் உட்காரணும்னே, எல்லாரும் இந்த 2 பேர் ஏற்கனவே 12 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை போயிட்டு ஏ இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரு உங்க சின்னவங்களோ, யாரு ஊழியக்காரரா இருக்கீங்களோ, அவங்க தான் நீங்க எல்லார விட எஜமானா இருக்க முடியும்னாரு. இதுல அவங்க அம்மா அத விட வந்து ஒரு படி. இவங்க 2 பேரையும் இது பண்ணனால, மித்த 10 சீஷர்களும் இவங்க மேல ஒரு மேல ஒரு கோபம் ஒரு ஒரு அடைஞ்சாங்கன்னு இதாரு. இருக்கு. சோ மினிஸ்ட்ரிக்குள்ள பொசிஷன்றது வந்து இப்ப கிடையாது. அது ஏசப்பா கேட்ட அங்க இருந்தே வந்துருச்சு. அப்படியே அவங்க அமைதியா இருந்தாலும், ம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ். வந்து என் பிள்ளைக்கு இந்த பொசிஷன் குடுங்க, அந்த பொசிஷன் குடுங்க. ம். பரலோகத்துக்கு போற வரைக்குமே அவங்க அம்மா சொல்ட்டாங்க. இங்க கூட சொல்லல. பரலோ பரலோகத்துக்கு போய் எனக்கு லெஃப்ட் என் பிள்ளைக்கு இன்னொரு ரைட் அப்படின்ற மாரி ஆண்டவரே சொல்ட்டாரு. எப்பா அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் பிதாவா பிதா தான்ப்பா. யார முடிவு பண்றாரோ தப்பிச்சுட்டாரு அவரு. அவரே தப்பிச்சுட்டாரு. அப்ப இந்த பொசிஷன் பிரச்சனை நமக்கு பரலோகத்துக்கு போனா கூட இருக்குமோ என்னமோ! அந்த லெவலுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்றாங்க. அதனால இன்னைக்கும் நீங்க மினிஸ்ட்ரில வந்து ஒரு பொசிஷன் பிரச்சனை வந்து வரலாம். ம். இது வந்து ஆண்டவர் அன்னைக்கே அப்பவே சொன்னவரு தான். அப்ப நமக்கு வந்து ஒரு என்ன ஆண்டவர் சொன்னாரு, "உங்களில் யாரு சிறியவனா சிறியவனா இரு. இருக்கிறானோ, அவன் தான் ஒரு ஊழியக்காரனா யார்." ம். அப்ப அந்த ஊழியனுடைய மென்டாலிட்டி நமக்கு வேணும். ம். மொத்தத்துல ஓகே ஆண்டவர் பொசிஷன் உங்களுக்கு குடுத்தாரு. பேதுரு மேல சபைய கட்டுனா நீங்க வந்து இருந்துக்கோங்க. அதுக்காக ஊழியம் வந்து ரொம்ப இதாவும் நம்ம ம். இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொன்னாரு. "நீ வந்து எல்லாரை விட மேன்மையா இருக்கணும்னு ம். நெனச்சா, நீ எல்லாரை விட மொத கீழ கீழ ஊழியமையா உட்காரணும். இரு. ஊழியமா இரு" அப்படின்னு சொல்லி. ம். அப்ப நீங்க மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க அப்படின்றதுக்காக உலக பிரகாரமான ஒரு பொசிஷன வந்து இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ம். எதிர்பார்க்காம ஆண்டவர் கரத்துல ஒப்பு குடுங்க. ம். அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற செய்வார். நேரத்துல அவர் கண்டிப்பா உயர்த்துவாரு. உயர்த்த மாட்டாருன்லாம் இல்ல. ஆண்டவர் ரீதியில அவருடைய நாட்கள வரங்கள் குடுத்தோ, இது குடுத்தோ ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் வந்து அவரு பயன்படுத்துறதுக்கு அவர் பயன்படுத்துறதுக்கு விடணும். எனக்கு வந்து இப்படி நான் உயரத்துக்கு போணுங்கிற அந்த எண்ணத்த விட்டுட்டு, அவர் பயன்படுத்தி, அவர் நமக்கு குடுக்குற பயன்பாட்டு நிமித்தம் மேல நமக்கு கொண்டு போயிட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஒரு எண்ணங்கள வந்து நம்ம எப்பயுமே மாத்தி தான் நம்ம இது அடுத்து 6வதா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேதுருட்ட வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இருந்துச்சு. நம்ம வீடியோஸ்ல நம்ம நெறைய பார்த்துருக்கோம். ஓவர் கான்ஃபிடென்ட். ம். மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம். எனக்கு வந்து ஓகே இப்ப எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துரக்கூடாது. நான் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். இனி நான் இயேசுவ விட்டே நான் பின்வாங்க மாட்டேன். ம். அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து விசுவாசியா ஒரு நாள் இருந்தேன். அப்ப வரைக்கும் ம். ஓகே. இப்ப நானே ஒரு ஊழியக்காரனா மாறிட்டேன். இயேசுவ விட்டுலாம் நான் எந்த சூழ்நிலை என்னைய அசைக்காது அப்படின்ற மாரி. அதாவது அதுக்காக கான்ஃபிடென்ட் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் என்னைய அசைக்க முடியாதுன்னு நம்ம விசுவாசம் அறிக்கை ம். பண்ணலாம். ஆனா பேதுரு வந்து என்ன சொல்லுவார்ன்னா, எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் வந்து ம். இடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாரையும் விட நான் ஒரு பெஸ்ட்டா தான் இந்த ம். இடத்துல இருப்பேன் அப்படின்னு வந்து அவருக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஆண்டவர் அதான் சொல்றார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ம். ரட்சிக்கப்படுறதே ஆண்டவர் சொல்றார். கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கவனுக்கு தான்ப்பா அதே கிடைக்க போகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் நமக்கு போராட்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பிசாசு வந்து நம்மள ட்ராப்ல வச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு நேரம் நம்ம வந்து அந்த சரிவுல நம்ம விழுந்துறக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, "தன்னை நிற்கிறேன் என்று எண்ணிலும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா கடவன்." நீங்க உண்மையாவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளா கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்ம விழாதபடிக்கு நம்ம வந்து ம். எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் வந்து இந்த மினிஸ்ட்ரில பத்தி சொல்லணும்னா, நம்ம ஏகப்பட்ட லெசன்ஸ் வந்து கண்டிப்பா. சொல்லலாம். ம். இருந்தாலும் இனி நம்ம நெறைய வீடியோஸ்ல அத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ அநேக கேள்விக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பதில் அளிச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.